Good morning students. Today unit first la electrostatics la today topic conductor set electrostatic equilibrium இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டக்டர்ஸ் படிச்சுக்கணும். கண்டக்டர்ஸ் என்ன வச்சுக்கணும்? கண்டக்டர்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் படிச்சுக்கிறோம். சென்டர் ஆஃப் தி ஆட்டம் கல்னு வச்சுக்கணும். நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். எலக்ட்ரான் ரிவால்வ் இன் தி நியூக்ளியஸ் இன் வேரியஸ் ஆர்பிட்ஸ் படித்தோம். Some electrons are not tightly bound to the nucleus of the atom is called free electrons படிச்சோம். Some electrons என்னாவது நியூக்ளியஸோட not tightly bound to the atom. அதனால சொல்லலாம், அதுக்குன்னு சொல்லும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொன்னோம். அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அதுக்கு இடையில வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் சொல்லாமல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகும் சொல்லிக்கு ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். கவனி, எலக்ட்ரிக் கண்டக்டரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் மொபைல் சார்ஜஸ் இருக்குது. லார்ஜ் நம்பர் மொபைல் சார்ஜஸ் என்ன இருக்குது? எலக்ட்ரிக் கண்டக்டர் இருக்குது. The large number of mobile charges free to move in the material. ஓகேவா? இங்கே என்ன இருக்குன்னா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா, அதை லார்ஜ் நம்பர் ஆஃப் மொபைல் சார்ஜ்னு சொல்லும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். அது எப்படி மூவ் ஆகுது? மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காத போது எப்படி இருக்குது? தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் தி ரேண்டம் டைரக்ஷன்ஸ். ரேண்டம் டைரக்ஷன்னா தி ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் தி ஆல் டைரக்ஷன்ஸ், நாட் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் கால்ட் சொல்லும்போது ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் போனதுன்னு சொல்லும்போது கரண்ட் சொன்னான். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் இன் தி ரேண்டம் டைரக்ஷன் அப்படின்னா நோ நெட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி மெட்டீரியல். ஸோ இதில் என்ன ஆகுது? நோ நெட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த மெட்டீரியல். இதுக்குன்னு சொல்லும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஸோ இது கண்ட்ரிஸ் இஸ் கால்ட்னு சொல்லும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஒரு கண்டக்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் பொசிஷன் இருந்ததுன்னா என்ன ஆகுனா, no net current flows in the material. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கண்டக்டர் சொல்லும்போது லார்ஜ் நம்பர் மொபைல் சார்ஜஸ் இருக்குது. லார்ஜ் மொபைல் சார்ஜ் எப்படி மூவ் ஆகுது? ஃப்ரீ டு மூவ் இன் தி மெட்டீரியல். இந்த ஃப்ரீ டு மூவ் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறது இந்த மொபைல் சார்ஜ் என்ன சொல்லலாம்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா ரேண்டம் மோஷனில் இருக்குது. ரேண்டம் மோஷனில் மூவிங் இன் ஆல் டைரக்ஷன். இப்போ ரேண்டம் மோஷன் இருக்கும்போது என்ன ஆகுது? நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி சர்க்யூட். ஸோ நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி சர்க்யூட். ஸோ கண்டக்டர் எப்படி இருக்குன்னு என்னன்னா, கரண்ட் இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்குது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இன் கண்டக்டர் என்னன்னா நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி கண்டக்டர். கண்டக்டர் செட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ everywhere inside the conductor. This is true regardless of the whether the conductor is solid or hollow. என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ஜீரோ இன்சைடு கண்டக்டர் ப்ரூவ் பண்ணோன்னு இது சாலிட் பாலியாக அல்லது ஹாலோ பாடி அந்த எதுலேயுமே என்ன சொல்லலாம், இது ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சார்ஜ் மெட்டாலிக் கண்டக்டர்னு வச்சுக்கிறோம். இங்கே என்னாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம வச்சு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ நாட் ஈக்குவல் ஜீரோன்னு இங்கே என்னாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு மூவிங் இன் ரேண்டம் டைரக்ஷன் இருக்குது. அப்போ ரேண்டம் டைரக்ஷன் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் ஜீரோன்னா நாம் வெளியே அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பேரல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டாலிக் கண்டக்டர். அப்போ இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸிய ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரலாக இருந்தால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸிய ஃபோர்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸிய ஃபோர்ஸ்னா தி ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆகும்? மூவ்ஸ் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன். இப்படி பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? நெட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி கண்டக்டர். ஓகேவா? திஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் சொல்கிறோம். கான்ட்ராடிக்ஷன் என்னன்னா இது வந்து பாசிபிள் கிடையாது. என்ன காரணம்? இது வந்து என்ன இந்த கான்செப்டுக்கு என்ன மாறாதுன்னு சொல்கிறோம். ஸோ நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அப்படின்னு என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இருக்கான்னு சொல்கிறோம். ஆனால் திஸ் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து என்ன பாசிபிள் கிடையாது. இதே வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுறோம். ஈக்குவல்னு சொல்லாமல் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணுறோமா? எப்படின்னா ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அங்கே வந்து என்ன ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அப்ளைங் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ளைங் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு the free electrons are uniformly distributed inside the surface. நாம் வெளியிருந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் அப்ளை பண்ணும்போது the free electrons என்னாவது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the free electrons x சைடு நம்ம அப்ளை பண்ண வரை free electrons என்ன ஆகுதுன்னா x சைடு ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் லெஃப்ட் சைடும் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது ரைட் சைடும் என்ன ஆகுதுன்னா நமக்கு அக்குமுலேட் ஆகுது. என்ன காரணம்? எல்டி லைன் சப்போஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ் ஸ்டார்ட் எங்கே முடியும்? நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் முடியும். அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணுறது, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடு வந்து அக்குமுலேட் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது? ரைட் சைடு அக்குமுலேட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது? இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஈவுக்கு விட்டுங்கிறது டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது இன்டர்னல் எலக்ட்ரிக் எப்படி இருக்குன்னா
நெகட்டிவ் ஸ்டார்ட் எங்கே முடியே பாசிட்டிவ் முடியும். இ இன்டர்னல்ங்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் ஒரு ஸ்டேஜில் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகினா ஈக்குவல் ஆயிடும். அதாவது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நல்லிஃபை த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகுது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகினா 0 ஆயிரும். ஸோ இப்படி 0 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு, நலிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கினா 10⁻⁻16 செகண்ட் எடுத்துக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட்னு சொல்லும்போது இன்ஸ்டன்டேனியஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம்பா, அப்ளை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் அப்ளை பண்ணுறோம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ யூனிஃபார்ம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகுனா, ஃப்ரீ எலக்ட்ரான் ஆக்சிலேட்டு, நெகட்டிவ் சார்ஜ் வந்து லெஃப்ட் சைடுமே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரைட் சைடுமே என்ன ஆகுதுன்னா அக்குமுலேட் ஆயிடுது. அப்படி ஆகும்போது இ வெட்டுங்கிறது என்ன ஆகுனா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் சரி டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இ இன்டர்னல்ங்கிறது டைரக்ஷன் ஆஃப் தி இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எலக்ட்ரிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்னல் எலக்ட்ரிக் என்ன ஆகுதுன்னு ஈக்குவல் ஆயிரு அப்படின்னு சொல்ல நல்லிஃபை ஈச் அதன் ஆயிரும். அப்படி ஆவருக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா 10⁻⁻16 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதுன்னு சொல்லாமல் இன்ஸ்டன்டேனியஸ் டைம் சொல்கிறோம். Third property, there is a no net charge inside the conductor. The charges must reside only on the surface of the conductor. நாம் என்ன ப்ரூவ் பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில், நெட் சார்ஜ் இன்சைட் கண்டக்டர் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணுறோன்னு. The charges must reside only the surface of the conductor. சார்ஜ் எங்கே வந்து இருக்கும் ப்ரூவ் பண்ணுறோன்னா சர்ஃபேஸ் மட்டும் சார்ஜுக்குன்னு ப்ரூவ் பண்ணுறோன்னு. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன லாவ் யூஸ் பண்ணாம்போ, காஸ் லாவ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு irregular shaped கண்டக்டர் நாம் சார்ஜ் கண்டக்டரை டான் பண்ணிக்கிறோம். A Gaussian surface is drawn inside the conductor such that it is very close to the conductor. நாம் என்ன பண்ணுறோம்னா, உள்ள வந்து ஒரு Gaussian surface தெரியுமில்ல, கற்பனையான இமேஜினரி சர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன நாம் ட்ரான் பண்ணிட்டு இந்த அவுட் சர்ஃபேஸுக்கு க்ளோஸாக நம்ம என்ன ட்ரான் பண்ணிக்கிறோம். நம்ம காசு அப்படி என்ன வச்சுக்கிறோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் கண்டென்ட் சொல்லிக்க நம்ம 0 அசியூம் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் கண்டென்ட் சொல்லிக்கும்போது 0 நம்ம நினைக்கிறோம் சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே என்னோட காசு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபார்முலா psi e equal to LT plus equal to close integral E dot dA vector equal to Q enclosed epsilon naught. இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், E எலக்ட்ரிக் ஃபீல்டு, dAங்கிறது ஏரியா, Q சார்ஜ் enclosed in the surface, epsilon நாட்ங்கிற permittivity of the free space. இப்போ காசு அப்படின்னு சொல்லிக்க நம்ம எலக்ட்ரிக் இன்சைட் கனெக்ட் வந்து 0. அப்போ E 0 போட்டு என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் by E equal to all 0. அப்படின்னா நோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு நோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படிச்சுமா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படித்தோம். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ 0. அப்படின்னா இது பை ஈக்குவல் டு 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஈக்குவேஷனில், சை பை ஈக்குவல் டு என்னதுல Q என்க்ளோஸ் எப்சிலான் நாட். இப்போ என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு வரும் நாம பை ஈக்குவல் டு Q என்க்ளோஸ் பை எப்சிலான் நாட். இந்த பைக்கு வரும் நாம 0 போடலாம். 0 ஈக்குவல் டு Q என்க்ளோஸ் பை எப்சிலான் நாட். இப்போ என்ன Q என்னதுல எப்சிலான் 0 ஆகுது, Q வந்து 0 ஆயிடும். அப்படின்னா no net charge inside the surface. So no net charge inside the conductor. அப்படின்னா ஒரு கண்டக்டர் வந்து இன்சைடு த சர்ஃபேஸில் வந்து என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி தான் இருக்குது, 0வாக தான் இருக்குது. அங்கே சார்ஜ் எப்படி இருக்குன்னா 0வாக தான் இருக்குது. சம் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்டு. இப்போ என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, அல்லது நெகட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணால் இன்டியூஸ் பண்ணி என்ன ஆகுனா, இது எங்கே ஆகுனா சர்ஃபேஸ்க்கு என்ன ஆகி இமீடியட் என்ன ரீச் ஆயிரு. ஸோ இங்கே நெட் சார்ஜ் இன்சைடு கண்டக்டர்னா 0 ஆயிரும். ஸோ நெட் சார்ஜ் வந்து இன்சைடு கண்டக்டர் 0. சம் சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இன்சைடு கண்டக்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். அது என்னன்னா எங்கே இமீடியட்டாக ரீச் ஆகிருந்தா சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆயிரு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைடு த கண்டக்டர் இஸ் perpendicular to the surface of the conductor and has a magnitude of sigma epsilon naught where sigma surface charge density. நாம் தேர்வை இன்னும் ப்ரூவ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் அவசிய கனெக்ட் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலர் இருக்கோன்னு, மேக்யூண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் எவ்வளோ இருக்கோன்னு சிக்மாவை எப்சிலான் நாட். சிக்மாங்க என்ன படிச்சுக்கணும் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மாங்கிறது சிக்மா ஈக்குவல் டு Q by Aன்னு படிச்சுக்கிறோம். இது என்ன இருக்குது, ஏ மெட்டாலிக் கண்டக்டர் E ஈக்குவல் டு என்ன எல்டி செய்து கண்டக்டர் கொடுத்துருக்குன்னா 0ன்னு கொடுத்துருக்குது. இங்கே எலக்ட்ரிக் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் வந்து பர்பெண்டிகுலர் இருக்குது. எப்படி இருக்குது கண்டக்டர் எப்படி எலக்ட்ரிக் எப்படி இருக்குது பர்பெண்டிகுலர் இருக்குது. இதை கவனி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர்னா இதே வந்து இந்த கண்டக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பேரலாக இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகும்னா the free electrons experience a force and free electrons are excited at a particular direction. இங்கே வந்து இது பர்பெண்டிகுலர் இல்லாமல் பேரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டும் சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டரும் பேரலாக இருந்ததுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் மேலே என்னாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் ஆக்சைட் டு a particular direction. அப்படி பர்டிகுலர் டைரக்ஷன் போகும்போது என்ன ஆகுனா the current flows in the area surface of the area. இதில் வந்து என்னாவது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்.
ஆனால் இந்த கண்டக்ட் எப்படி இருக்கு நாட் இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ என்ன கண்டக்ட் ஆகுது நாட் இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து என்ன பாசிபிள் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஒன்லி பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். புரிஞ்சுதா? என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பேரலாக இருந்ததுன்னா சர்ஃபேஸ் பேரலாக இருந்ததுன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சலரேஷன். அப்படி எக்ஸைட் பண்ணும்போது என்ன ஆகுது ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் ஆகுது. அப்படி பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது நெட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்ஃபேஸ். நெட் கரண்ட் வந்து பாஸ் ஆகு. ஆனால் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது இந்த கண்டக்டர் என்ன ஆகுது நாட் இன் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பேரலல் டு சர்ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா பாசிபிள் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் என்ன வரைக்கும்னா என்ன ப்ரூவ் பண்ணணும் சிக்மா எப்சிலான் நாட் ப்ரூவ் பண்ணோம். சிக்மா எப்சிலான் நாட் ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம என்ன வரைக்கும்னா ஸ்மால் காசின் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து கவனி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து என்ன ஆகுது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஸ்மால் சிலிண்ட்ரிக் காசின் சர்ஃபேஸ் வந்து என்னோடதுக்குன்னா 1/2 ஆஃப் த சிலிண்டர் இஸ் எம்ப்ளாய்ட் இன் த கண்டக்டர். நாம் வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அதில் வந்து யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜுக்குமா எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு காசியன் சிலிண்ட்ரிக்கல் காசின் சர்ஃபேஸ் வந்து பாதி வெளியிக்கிற மாதிரி பாதி வெளியிக்க நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நடிக்கணும். இதில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஃபார்முலா ஸ்பை ஈக்குவல் டு என்னதுல க்ளோஸ் இன்டெக்ரல் E/dA வெக்டர். ஓகேவா? இங்கே என்ன சர்ஃபேஸ் இருக்குது இந்த சிலிண்ட்ரிக்கல் காசின் சர்ஃபேஸில் இது டாப்பு இது கர்வ் சர்ஃபேஸ் உள்ளுக்கு வந்து பாட்டம் சர்ஃபேஸ். இப்போ கவனி ஃபர்ஸ்ட் psi ஈக்குவல் டு என்னதுல க்ளோஸ் இன்டெக்ரல் டாப் சர்ஃபேஸில் E/dA வெக்டர் பிளஸ் கர்வ் சர்ஃபேஸில் integral E/dA vector plus E/dA vector curved inside the surface plus bottom surface E/dA vector இது bottom surface. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எங்க கண்டுபிடிக்கிறோம் இது வந்து டாப் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து கர்வ் சர்ஃபேஸ் அவுட் சைடு த கண்டக்டர் கண்டுபிடிக்கிறோம். கர்வ் சர்ஃபேஸ் இன்சைடு கண்டக்டர் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் என்னோட பாட்டம் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கவனி கர்வ் சர்ஃபேஸ் என்னன்னா கர்வ் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஏரியா பர்பெண்டிகுலர் இருக்கு. அப்போ என்ன ஆகுனா cos 90 0 ஆயிரு. அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ் இன்சைடு அண்ட் அவுட் சைடு ஆயிருன்னா 0 ஆயிரு. நெக்ஸ்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது இன்சைடு கண்டக்டர் இருக்குது. நம்ம இன்சைடு கண்டக்டர் சொல்லிக்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. அப்போ இங்கே என்ன ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிரு. அப்போ நமக்கு எது மட்டும் தான் வரும் டாப் சர்ஃபேஸ் மட்டும் தான் வரும். என்ன காரணம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா பிடிக்குது பேரல் டு ஈச் அதர். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டாப் சர்ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகுது கிடைக்கும். மற்ற என்ன ஆகுது curved surface outside the conductor, curved surface inside the conductor, bottom surface inside the conductor மூணு என்ன வேல்யூ 0 ஆயிருது. ஸோ நம்ம என்னதுல psi equal to top surface E/dA equal to என்னதுல Q by epsilon naught. ஸோ top surface E/dA cos theta equal to Q by epsilon naught. E கவனி வெளியே எடுத்துக்கிறோம். integral dA equal to Q by epsilon naught. integral dAங்கிறது A. ஸோ E/dA equal to Q என்னதுல சிக்மா A by epsilon naught. இந்த A கேன்சல் ஆனா E equal to சிக்மா by epsilon naught. இது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் எவ்வளோனா E equal to சிக்மா by epsilon naught. இது வந்து என்னன்னா ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்படின்னா எலக்ட்ரிக் எப்படி தான் இருக்கு அவுட் சைடு எவ்வளோ இருக்குன்னா சிக்மா by epsilon naught இருக்கு. Fourth property, the electrostatic potential has the same value on the surface and inside the conductor. நாம் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் வந்து சர்ஃபேஸ்லேயும் இன்சைடு சர்ஃபேஸ் எப்படிங்க சேம் நம்ம என்னொன்று ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாயிண்ட்ஸ் ABCDEF எடுத்துக்கிறோம். தென் சர்ஃபேஸ் சொல்லும்போது ஈக்குவலன்ட் சர்ஃபேஸ். ஈக்குவலன்ட் சர்ஃபேஸ் நம்ம என்ன வச்சுக்கிறோம் நம்ம இந்த எலக்ட்ரிக் பொட்டன்சி சேம் மட்டும் ஆல் பாயிண்ட் சர்ஃபேஸ் இஸ்கான்னு சொல்லும்போது ஈக்குவலன்ட் சர்ஃபேஸ்னு படித்தோம். கவனிக்கலாம் இந்த கண்டக்டர் கவனி இந்த கண்டக்டர் நோ பேல் எலக்ட்ரிக் காம்பவுண்ட். அதாவது என்ன சொல்லுவோம் கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் காம்பவுண்ட் எப்படி ஆட் பண்ணாது பேல் ஆட் பண்ணாது. நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஏரியா எப்படின்னு சொன்னோம்போ பர்பெண்டிகுலர் தான் இருக்கு பேரலாக இருக்காது. ஸோ அப்படி பேரலாக இல்லைன்னா என்ன ஆகுனா சார்ஜஸ் மூவ்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் வித்தவுட் டூயிங் எனி ஒர்க். அப்படி நோ பேரல் எலக்ட்ரிக் காம்பவுண்ட் இல்லாதனால சார்ஜ் வந்து எந்த ஒர்க் இல்லாமல் என்ன ஆகுனா சர்ஃபேஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது கவனி இது வந்து எப்போ பாசிபிள்னா இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகுது எப்போ பாசிபிள்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட் சர்ஃபேஸ். இப்போ ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு சார்ஜ் மூவ் ஆகணும்னா எந்த ஒர்க் இல்லாமல் மூவ் ஆகணும்னா ரெண்டு ஏழு பியில் எப்படி இருக்கணும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கணும். சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் சர்ஃபேஸ் வந்து இது வந்து பாசிபிள். ஸோ அப்போ என்ன ஆகுது ஏக்கு பிக்கு இடையில
நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எனி 2 பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஏக்கு பிக்கு என்ன இருக்கணும், எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லாத என்னாவது சார்ஜ் வந்து எந்த ஒர்க் இல்லாமல் ஏலேருந்து பிக்கு ஈஸியாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன படிச்சுக்கலாம், இன்சைட் தி கண்டக்டர் எல்டிபி படிச்சுக்கலாம், நம்ம 0ன்னு படிச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இன்சைட் எல்டிபி 0 இருக்கும்போது பொட்டன்ஷியல் கவனி சேம் ஆன் தி சர்ஃபேஸ் அண்ட் இன்சைட் தி கண்டக்டர். பொட்டன்ஷியல் வந்து இன்சைடு தி கண்டக்டரும் சேமாக இருக்கு, ஆன் தி இன்சைடு த சர்ஃபேஸ் சேமாக இருக்கு, ஆன் தி சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கேஸ் த சேம் வேல்யூ ஆன் தி சர்ஃபேஸ் அண்ட் இன்சைடு தி கண்டக்டர். அப்போ இருக்கணும்னா கவனி இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலன்ட் சர்ஃபேஸாக இருக்கணும். அப்போ தான் என்ன இருக்குன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், ஈக்குவலன்ட் சர்ஃபேஸாக இருக்கணும். என்னன்னா இந்த கிவன் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து 4th பாயிண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஹேஸ் த சேம் வேல்யூ ஆன் தி சர்ஃபேஸ் அண்ட் இன்சைடு தி கண்டக்டர். நல்லா கவனி, எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியாவும் பேரலாக இருக்காது, பர்பெண்டிகுலராக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்னாவது ஈஸியாக மூவ் ஆகு, எக்ஸ்னோருக்கு தேவையில்லை. அப்படி மூவ் ஆகும்போது பாயிண்ட் ஏக்கு பிக்கு என்ன கிடையாதுன்னா எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இன்சைடு கண்டக்டர் என்ன ஆகுதுன்னா எல்டிபிஎல் 0வாக இருக்கு, இன்சைடு தி கண்டக்டர் அண்ட் ஆன் சர்ஃபேஸ் தி கண்டக்டர் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கு.